Dear students, welcome to my channel. இந்த சேனலில் 12th காமர்ஸ் லேர்னிங் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது வந்து 1 word 140, 2 marks 111 கொஸ்டின்ஸ் இருக்குது, 3 marks 84, 5 marks 68. உங்களுக்கு இருக்கிற இந்த 3.5 days பிளானில் டெய்லி 47 1 words, 37 வெரி ஷார்ட் ஆன்சர், 28 ஷார்ட் ஆன்சர், 22 லாங் ஆன்சர். அதில் நீங்கள் வந்து யூனிட் 1 7 இது வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா யூனிட் 1 ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினிங்லேயே படிச்சிருக்கிறனால நீங்கள் அது வந்து ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்புறம் நாளைக்கு வந்து மார்னிங் யூனிட் 2 யூனிட் 3, ஈவினிங் யூனிட் 4 யூனிட் 5, அப்புறம் சண்டே யூனிட் 6 யூனிட் 8, அப்புறம் ஈவினிங் வந்து யூனிட் 9ம் 10ம். அதுக்கடுத்து 4th டே அதாவது மண்டே வந்து நீங்கள் ஏதாவது யூனிட் இந்த டேஸில் மிஸ் பண்ணியிருந்தால் அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் புக் இன்சைட், டூ யூ நோ, கேஸ் ஸ்டடி, 1 words. இந்த 1 words இது புக் இன்சைடு, டூ யூ நோ, கேஸ் ஸ்டடிக்கெலாம் நான் வந்து பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இந்த சேனலில் வந்து எப்படி நான் கொடுத்துருக்குறேன்னா எல்லாமே யூனிட் வைஸாக தான் நான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நான் எந்த கொஸ்டினையும் விடலை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த டைமுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே கவர் பண்ண பாருங்கள். நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணாதான் 98 99 மார்க்ஸ் வரும். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் வந்து பின்னாடி கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது, ஆனால் யூனிட் வைஸாக இருக்குது. அப்போ நீங்கள் யூனிட் வைஸாக படிக்கும்போது கடகடன்னு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இதில் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் யூனிட் வைஸாக. யூனிட் வைஸாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின், ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆன்சர்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் முதல்ல படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு இதாக இருக்கும். நான் வந்து இன்னொன்று இது கவர்மெண்ட் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் இயர் வைஸ் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வந்து 2 marks, இப்போ 3 marks இப்படி கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் முதல்ல எல்லாமே கவர் பண்ண பாருங்கள், 2 marks 3 marks. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க ஒவ்வொரு முறையும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ அடுத்தது வந்து 5 marks. 5 marksல நீங்கள் இந்த மாதிரி யூனிட் வைஸாக இருக்குது, இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இது இருக்குது. இப்போ வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 words தரோவாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனுக்கு மெயினாக நீங்கள் டைம் கொடுத்து படிக்கணும். 10 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது, சாப்டர் பேர் கொடுத்துருக்கேன் நான். இந்த 10ம் நீங்கள் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 கேட்டால் கூட நீங்கள் வந்து 10 marks அழகாக எழுதலாம். அதுக்கடுத்து அதர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், கான்செப்டு, ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் நீங்கள் பிகினிங்லேருந்தே படிச்சிருப்பீங்க, ஓரளவு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை விமன் ஆண்டர்பிரினர், அப்புறம் மார்க்கெட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு வந்து ஏற்கனவே நீங்கள் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸில் படிப்பீங்க. பர்ஃபெக்ட் மார்க்கெட்டு, இம்பர்ஃபெக்ட்டு, பேஸ்ட் ஆன் டைமு, அதுக்கப்புறம் இது டிரான்சாக்ஷன், அதாவது ஸ்பாட் மார்க்கெட் படிப்பீங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதினாலே 5 points உங்களுக்கு வரும். அதே போல் லிபரலைசேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் படிங்க. ஒருவேளை உங்கள் இம்பேக்ட்ஸ் வந்து நீங்கள் குளோபலைசேஷன் இம்பேக்ட்ஸ் ஒரு படிப்பீங்க, அதோடு சேர்ந்து மற்றது 2 முடிஞ்சால் நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆண்டர்பிரினரியல் ஸ்கீம் வந்து அது கண்டிப்பாக ஒரு ஏற்கனவே நீங்கள் அதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. டிஜிட்டல் இந்தியா, இதெல்லாம் அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரிக்ரூட்மெண்ட், கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாவது ஒன்று வரும். அதாவது இன்டர்னல் சோர்சஸ் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அதுக்கப்புறம்
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து சைட் ஹெட்டிங்கே இல்லை ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, MBE, டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து சைட் ஹெட்டிங் இல்லை, நீங்கள் ஈஸியாக படித்து எழுதலாம். அதே போல் கேபிட்டல் மார்க்கெட்டும் ஈஸியாக இருக்கும், மணி மார்க்கெட்டு. அதுக்கடுத்து ஹவு மார்க்கெட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு. ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லனா டியூட்டிஸ், இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அப்புறம் அந்த லிபரலைசேஷன் கண்டிப்பாக வரும். அப்புறம் இந்த 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், நியூ மெத்தட்ஸ், அதில் வந்து நீங்கள் சோஷியல் மார்க்கெட்டிங் வந்து இதில் ஷார்ட் ஆன்சரில் படிக்கிறீங்க, நிச் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, சர்வீஸ் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, அந்த ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் எழுதலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இதனுடைய PDF நான் உங்களுக்கு போடுறேன். அதே போல் பப்ளிக் எக்ஸாமுடைய அந்த பேப்பர் இதையும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் March 20 ஜூன் வரைக்கும் நான் வந்து இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதில் நான் வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கேட்டிருக்கிற சில புக் இன்சைட் கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் கொடுத்து பேஜ் நம்பர் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்டார் உள்ளதெல்லாம் இது வந்து 1 டைம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கொஸ்டின்லேயும் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து இந்த புக் இன்சைடு வர்றதெல்லாம் நான் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் இதிலலாம் பேஜ் நம்பரோட. ஸோ கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் 2 நேரம் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா, வாட் இஸ் மார்க்கெட், அப்புறம் ப்ரைஸ் டிசைடட் இன் செகண்டரி மார்க்கெட் கேட்டிருக்காங்க, அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சிமிலராக தான் இருக்கும் அதுக்கு. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அடல்ட்ரேஷன், கண்டின்ஜென்ட் குட்ஸு, லிஸ்ட் எனி 2 சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை இது, ஸோ அத்தாரிட்டி, இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நான் வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்குறேன். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக புக் இன்சைடாக கேட்குறதுக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே முதல்ல வந்து கொடுத்துருக்குற எல்லாம் 2 மார்க்ஸு. இதில் கம்பல்சரி தான் புக் இன்சைடாக சில கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் 2 மார்க்ஸு. அந்த ரிப்பீட்டட் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எத்தனை டைம்ஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை இப்படி நீங்கள் வச்சு கூட படிக்கலாம், இந்த மாதிரி கூட படிக்கலாம். 3 மார்க்ஸ் இதெல்லாம். இந்த 3 மார்க்ஸில் புக் இன்சைட் எல்லாம் ஒரு சில இதுக்கு நான் ஆன்சர் இல்லை நான் பேஜ் நம்பர் இதெல்லாம் 3 மார்க்ஸ் தான். ஸோ ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மீதி இதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைமை நீங்கள் யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆக்காமல் நீங்கள் படிக்கணும். நமக்கு 2 நாள் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஷெட்யூல் உங்களோட, இது நாங்கள் சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுக்குறோம், உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டுக்கலாம், போட்டுட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸு. இதில் வந்து நான் புக் இன்சைடை வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், புக் இன்சைட் கொஸ்டின்ஸு. ஸோ சில நேரம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் 2மே புக் இன்சைடாக கேட்டாங்க. அப்போது நீங்கள் அதனால நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவு யாரெல்லாம் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மோர் தென் 90 எடுக்கணும், அதாவது அவுட் ஆஃப் 100க்கு நான் சொல்கிறேன், எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறதெல்லாம் இத்தனை டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸு, அதுக்கடுத்து ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், சேலஞ்சஸ் ஆஃப் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், கான்செப்ட்ஸு, ஹைலைட்ஸே 2 நேரம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, டியூட்டிஸு,
ஸோ இது பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டும் நிறைய நேரம் கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது போல் நீங்கள் வந்து நல்ல டைமை வந்து நல்லா பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.